சித்த முறைப்படி இந்த உப்பை இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கல்லுப்பை வந்து வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி மண்சட்டியில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி உப்பில் இருக்கிற நீர் எல்லாமே போய் சரசரன்னு நல்லா வறுக்கும்போது சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படியும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெயிலில் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டு எடுத்தும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த உப்புலேயே ஏதாவது கிருமிகள் இருக்கோ இல்லை வேறு ஏதாவது நச்சுத்தன்மை இருந்தாலோ அது வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைகளில் கிடைக்கிற இந்த தூளுப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கல்லுப்பையே மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா டேபிள் சால்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக இந்த கல்லுப்பு நல்லா ஆறுனதும் ஒரு பீங்காஞ்சாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆறாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீர் விடும். இந்த மாதிரி வறுக்கும்போது உப்பு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டும் போகாது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உப்பு வறுக்கும்போது நீங்கள் ஒன்று மண்சட்டி மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எந்த ஒரு பாத்திரமும் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது உப்போட ரியாக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு மண்சட்டி இல்லாதவங்க நீங்க வெயில்ல வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.